ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இனிப்பு சொய்யா செய்யலான் இருக்கேன். அதுக்கு வந்து கடலப்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. அதே அளவு நாட்டு சக்கரை, இது வந்து மைதா மாவு 1 கப்பு, ஏலக்காய் ஒரு 6 எடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு நம்ம வேக வச்சுக்கலாம், சரிங்களா? அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துகிட்டு இதை வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து என்ன செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன். வேறு களைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிடலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். நல்லா பருப்பு ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு வெந்துக்கிட்டு லைட்டாக உப்பு பொடி போட்டுக்கலாம். இந்த மைதா மாவை கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி போடாமல் நல்லா கரைச்சிக்கலாம். பருப்பு வேகிறக்குள்ளே இந்த மைதா மாவு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக அப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட்டி வராமல் கரைச்சி எடுத்துக்கணும். இது இப்படியே வைக்கலாம். அந்த பருப்பு வேகட்டும். அப்புறமா என்ன பண்ணுறது சொல்கிறேன். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்து வடிச்சுக்கலாம். வடிச்சாச்சு பருப்பை. ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பருப்பு உள்ள போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஏலக்காய் அஞ்சு போட்டிருக்கிறேன். நாட்டு சக்கரை இதுக்குள்ளேயே போட்டு அரைச்சிக்கலாம். உப்புக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும் அப்படின்னா இன்னும் வந்து சேர்த்திக்கோங்க. வேறுங்க அரைச்சாச்சு. உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். தட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது பனியார் கல்லில் போடுறதுனால கரெக்டான உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டையாக வச்சோம்னா பனியார் கல்லுக்கு பெருசாக தெரியும். பனியார் கல்லை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. காயிட்டு ஒவ்வொரு உருண்டையும் அதில் நனைச்சி போட்டுக்கலாம். திருப்பி விட்டுக்கலாங்க. ரெண்டு பக்கம் ஒரு மூணு ஆயிடுச்சு. ரெண்டு பக்கம் திருப்பி போட்டாச்சு. 2 பக்கம் மாவு வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக 6 மணி நேரத்துக்குள்ளே குழந்தைகளுக்கு செஞ்சு சூப்பராக கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு நாள் ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட்லாம். நல்லா இருக்குது பாருங்கள்.